உங்க பிரேயர் டைம் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் தெரியுமா? பை இன்வைட்டிங் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை இன்வைட் பண்ணாம ஒரு ஜெபம், ஒரு ஆராதனை, ஒரு பைபிள் ரீடிங், ஐ அம் டெல்லிங் யூ தட் இஸ் ஆல் வேஸ்ட் அண்ட் வெயின். இட் இஸ் ஒன்லி, இட் வில் சாட்டிஸ்ஃபை யூ. இது உங்களை திருப்திப்படுத்தும். ஓகே, 1 மணி நேரம் நம்ம ஜெபிச்சோம் அப்படின்ற திருப்திக்குள்ள உங்களை கொண்டு போகுமே தவிர ஒரு தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் அந்த ஜெபம் ஏறெடுக்க. அதனால தான் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், சிஸ்டர் 40 days ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணேன், நான் இத்தனை வருஷமா ஜெபிக்கிறேன், ஆனா என் லைஃப்ல மாற்றத்தை பார்க்கல. அப்பனா பிரேயர் வேல்யூபிள் இல்லையா? பிரேயருக்கு பவர் இல்லையா? நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நான் பார்த்த சமீபத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னா, ஜெபத்தின் மேல் இருக்கிற அந்த நாட்டம் அவங்களுக்கு போயிருச்சு. இல்ல, விதை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நிலத்தை சார்ந்துதான் விளைச்சல். ஆமென். நல்ல நிலம் தான். நீங்க அதை பாருங்க, மற்ற நிலத்தெல்லாம் விட்டுறலாம். இந்த நல்ல நிலம்னு வருது இல்ல, அந்த நல்ல நிலத்திலே நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லி முடிக்கும் போது சொல்றாரு 30, 60, 100. அப்ப நல்ல நிலத்திலே கேட்டகரி இருக்கு. இந்த நிலம் 30% தான் கொடுத்துச்சு. அதே விதைய பக்கத்து நிலத்துல போட்டா அது 60% கொடுக்குது. அதே விதைய பக்கத்து நிலத்துல போட்டா அது 100% கொடுக்குது. அப்ப இந்த பெர்சன்டேஜ் சேஞ்சஸ்க்கான காரணம் விதை இல்ல, நிலம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா 30%. ஏன் அதே மாதிரி தான் நான் ஜெபிக்கிறேன், ஏன் 30%? ஆண்டவர் கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் நிலம் 30 வேண்டாம், டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ், ஆஸ்க் மோர். அசன்ட் கேளுங்க, எனக்கு 30% வேணாம், எனக்கு 60%, 100% விளைச்சு, 100% விளைச்சு. ஹல்லேலூயா. அப்ப ஜெபம் எப்படி இருக்கணும்னா ஆவியானவரை வரவேற்ற ஒரு ஜெபம்.